வேதாகமத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அநேக தேவ ரகசியங்கள் அடங்கியுள்ள புஸ்தகம். எந்த மனிதனாலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அநேக தெய்வீக ரகசியங்கள் இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கர்த்தருடைய வருகையின் ரகசியங்கள், இனி சம்பவிக்க போகும் ரகசியங்கள், பரலோக ரகசியங்கள், நித்தியத்தின் ரகசியங்கள், சாத்தானின் ரகசியங்கள், அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற கடலாகிய நரகத்தை பற்றிய ரகசியங்கள் என்று பலவற்றை பார்க்க முடிகின்றது. இதில் சில ரகசியங்கள் மறைப்பொருளாக, பல வகை சின்னங்களாக, அடையாளங்களாகவும் எழுதப்பட்டிருக்கின்றது. என்னதான் பலரும் விளக்கம் கொடுத்தாலும் உங்களுக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் இதை உங்களுக்கு புரிய வைக்கும் போதுதான், இதை உங்களுக்கு வெளிப்படுத்தும் போதுதான் உங்கள் உள்ளம் ஆனந்தத்தினால் பரவசமடையும். இப்படி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய மறைப்பொருள் எண்கள் தான். இந்த எண்களின் ரகசியத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கின்றோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 24, 40, 42, 50, 70, 120, 300, 666, 1000, 10000 என்று கிட்டத்தட்ட 23 எண்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகின்றது. இந்த எண்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் ரகசியங்கள் என்ன, பின்னணி என்ன, ஏன் இந்த எண்கள் பயன்படுத்தப்படுகின்றது, பைபிளில் இந்த எண்கள் எங்கெல்லாம் வருகின்றது, எந்தெந்த சம்பவங்களுடன் தொடர்பு உடையதாக இருக்கின்றது என்று இந்த வீடியோவில் அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. பல வசனங்கள் அடுத்தடுத்து வருவதாக இருக்கும். ஆகவே ஒரு நோட்டை வைத்துக்கொண்டு வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக ஒன்றும் முதலாவதும். 1 அல்லது முதலாவது என்கின்ற எண் ஆதியோடும் ஆரம்பத்தோடும் ஆல்பாவோடும் கர்த்தரோடும் இணைந்திருக்கின்றது. கர்த்தர் ஒருவரே ஒன்றான மெய்தேவன். அவர் திரித்துவ தேவனும் திரியேக தேவனுமாக இருக்கின்றார். 1ல் 3ம் 3ல் 1மாக வெளிப்படுகின்றார். மொத்தத்தில் இந்த 1 என்பது கர்த்தரையே குறிக்கின்ற ஒரு எண்ணாகவும் ஒரு சொல்லாகவும் இருக்கின்றது என்று ஆதியாகமம் 1:1, மத்தேயு 6:33, ஆதியாகமம் 2:21 முதல் 24, யோவான் 17, 21 முதல் 23, 3:16 ஆகிய வசனங்களில் பார்க்க முடியும். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நாம் தேட வேண்டும். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு வரும்போது 1 என்கின்ற இந்த எண் மகா முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குகின்றது. ஒரே ஒரு பிதா நமக்கு உண்டு, ஒரே ஒரு சிங்காசனம், ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு இரட்சகர், ஒரு தேவனுடைய நகரம், ஒரு தேவ நதி, ஒரு மீட்பின் திட்டம் என்று ஏராளமான 1 என்கின்ற எண்ணை இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவையும் கூட இந்த புஸ்தகத்தில் அறிமுகப்படுத்தும் போது மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்று வெளிப்படுத்தல் 1:5 வசனத்தில் பார்க்கின்றோம். அவர் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கின்றவர் என்று வெளிப்படுத்தல் 1:11 வசனத்திலும், நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாக இருக்கின்றேன் என்று வெளிப்படுத்தல் 1:17 வசனத்திலும் பார்க்கின்றோம். அதுபோக எபேசு சபையிடம் கர்த்தர் முதல் அன்பையும் முழு அன்பையும் எதிர்பார்த்தார். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று கூறினார். ஆதியில், அதாவது முதலில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று ஆலோசனை கூறப்பட்டதை வெளிப்படுத்தல் 2:4-5 வசனத்தில் பார்க்கின்றோம். அதுபோக முதலாம் ஜீவன் பற்றி வெளிப்படுத்தல் 4:7 வசனத்திலும், முதலாம் தூதன் பற்றி வெளிப்படுத்தல் 8:7 வசனத்திலும், முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் பற்றி வெளிப்படுத்தல் 14:4 வசனத்திலும், முதலாம் உயிர்த்தெழுதல் பற்றி வெளிப்படுத்தல் 20:5 வசனத்திலும், முதலாம் வானம், முதலாம் பூமி, முந்தின வானம், முந்தின பூமி என்று வெளிப்படுத்தல் 21:1 வசனத்திலும், முதலாம் அஸ்திபாரம் என்று வெளிப்படுத்தல் 21:19 வசனத்திலும் என்று இப்படியாக அநேக 1 மற்றும் முதலாவது என்கின்ற எண்ணை நாம் பார்க்க முடிகின்றது. இரண்டாவதாக 2ம் இரண்டாவதும் பற்றி பார்க்கலாம். 2 என்பது இருவர் ஒருமனப்படுவதை குறிக்கின்றது. ஆதியிலே கர்த்தர் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். 2 சாட்சிகளை குறித்து உபாகமம் 19:15 வசனத்தில் பார்க்கின்றோம். கர்த்தர் 70 சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும்போது 2 பேராக அனுப்பியதை யோவான் 8:17 வசனத்தில் பார்க்கின்றோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு வரும்போது 2 என்கின்ற எண்ணையும் அதிகமாக பார்க்க முடிகின்றது.
இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை பற்றி வெளிப்படுத்தல் 2:12 வசனத்திலும், இரண்டாவது மிருகம் பற்றி வெளிப்படுத்தல் 4:7, 6:3 வசனத்திலும், இரண்டாவது முத்திரை பற்றி வெளிப்படுத்தல் 6:3 வசனத்திலும், இரண்டாவது தூதன் பற்றி வெளிப்படுத்தல் 8:8 வசனத்திலும், 2 சாட்சிகள் பற்றி வெளிப்படுத்தல் 11:3 வசனத்திலும், 2 ஒலிவ மரங்கள் பற்றி வெளிப்படுத்தல் 11:4 வசனத்திலும், 2 குத்து விளக்குகள் பற்றி வெளிப்படுத்தல் 11:4 வசனத்திலும், 2 தீர்க்கதரிசிகள் பற்றி வெளிப்படுத்தல் 11:10 வசனத்திலும், கழுகுகளின் 2 செட்டைகள் பற்றி வெளிப்படுத்தல் 12:14 வசனத்திலும், ஆட்டுக்குட்டியின் 2 கொம்புகள் பற்றி வெளிப்படுத்தல் 13:11 வசனத்திலும், இரண்டாவது அஸ்திபாரம் பற்றி வெளிப்படுத்தல் 21:11 மற்றும் இரண்டாம் மரணம் பற்றி வெளிப்படுத்தல் 2:11, 20, 6:14, 21:8 வசனங்களில் என்று அநேக 2கள் இந்த புஸ்தகத்தில் வருகின்றது. ஒருவன் 1000 பேரை துரத்தினால் 2 பேர் சேர்ந்து 10,000 பேரை துரத்துவார்களாம். ஆகவே உங்கள் குடும்பத்தில் கணவனும் மனைவியாகிய நீங்கள் இருவரும் கர்த்தருக்குள் ஒருமனப்படுங்கள். மூன்றாவதாக மூன்றாவதும் பற்றி பார்க்கலாம். 3 என்கின்ற எண் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனின் திரித்துவத்தின் பூரணத்தை குறிக்கின்றது. அதே நேரம் இந்த 3 என்பது மனிதனிலும் கூட ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கின்ற திரித்துவம் உண்டு என்று 1 தெசலோனிக்கேயர் 5:23 வசனத்தில் பார்க்க முடிகின்றது. சாத்தானிலும் கூட வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி என்கின்ற திரித்துவம் உண்டு. சூரியனில் கூட ஒரு திரித்துவம் இருக்கின்றது. மேலே இருக்கின்ற அக்கினி பிளம்பு, அதிலிருந்து வெளிப்படுகின்ற உஷ்ணம் மற்றும் பிரகாசமான வெளிச்சம். அதுபோக பூமியிலே சாட்சியிடுகின்றவைகள் 3. அவை ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகள். பரலோகத்திலே சாட்சியிடுகின்றவர்கள் 3: பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே என்று 1 யோவான் 5:7-8, மத்தேயு 28:19, உபாகமம் 17:6, எசேக்கியேல் 14:14-18 வசனங்களில் பார்க்க முடிகின்றது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3 படி வார்கோதுமை பற்றி வெளிப்படுத்தல் 6:6 வசனத்திலும், 3 1 பங்கு மரங்கள், 3 1 பங்கு கடலின் வாழ்வன பற்றிய விபரங்களை வெளிப்படுத்தல் 8:7-11 வசனங்களிலும், ஒளி கொடாத சூரியனின் 3 1 பகுதி, சந்திரனில் 3 1 பகுதி, நட்சத்திரங்களில் 3 1 பகுதி என்று வெளிப்படுத்தல் 8:12 வசனங்களிலும், 3 1 பகுதி ஜனங்கள் கொல்லப்பட்டனர் என்று வெளிப்படுத்தல் 9:15-18 வசனங்களிலும், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின் சரீரம் 3.5 நாட்கள் வீதியில் கிடந்து அந்த 3.5 நாட்களுக்கு பிறகு தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ளாக பிரவேசித்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தல் 11:9-11 வசனங்களில் பார்க்கின்றோம். மூன்றாவது தூதனும் அவன் ஊற்றும் கோப கலசம் பற்றி வெளிப்படுத்தல் 16:4 வசனத்திலும், தவளையை போன்ற 3 அசுத்த ஆவிகள் பற்றி வெளிப்படுத்தல் 16:13 வசனத்திலும், நகரமானது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று வெளிப்படுத்தல் 16:19 வசனத்திலும் வாசிக்கின்றோம். நான்காவதாக 4 பற்றியும் பார்க்கலாம். 4 என்கின்ற எண் 4 திசைகளை குறிக்கின்றது என்று மார்க் 13:27 வசனத்தின் மூலம் அறிகின்றோம். 4 காலங்களை குறிக்கின்றது என்று ஆதியாகமம் 8:22 வசனங்களின் மூலம் அறிகின்றோம். ஏதேனில் ஓடின நதி பிரிந்து 4 பெரிய ஆறுகளாக மாறியது என்று ஆதியாகமம் 2:10 வசனத்தில் பார்க்கின்றோம். நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு வரும்போது அதிகமாக இந்த 4 என்கின்ற எண்ணை பார்க்க முடியும். 4 ஜீவன்கள் மற்றும் 4 மிருகங்கள் பற்றி வெளிப்படுத்தல் 4:6-8, 5:6, 6:1, 7:11, 14:13, 15:7 வசனங்களில் பார்க்க முடியும். 4 தேவதூதர்கள் பற்றி வெளிப்படுத்தல் 7:1-2, 9, 14-15 வசனங்களிலும், பூமியில் இருக்கின்ற 4 திசை, 4 தூதர்கள், 4 காற்றுகள் பற்றி வெளிப்படுத்தல் 7:1 வசனத்திலும், பலிபீடத்தில் இருக்கின்ற 4 கொம்புகள் பற்றி வெளிப்படுத்தல் 9:13 வசனத்திலும், பூமியிலே 4 1 பகுதி என்று வெளிப்படுத்தல் 28 வசனத்திலும், 4வது முத்திரை பற்றி வெளிப்படுத்தல் 6:7, 4வது மிருகம் பற்றி வெளிப்படுத்தல் 6:7, 4வது அஸ்திபாரம் பற்றி வெளிப்படுத்தல் 21:19 வசனங்களில் பார்க்க முடியும். 5வதாக 5. பொதுவாக 5 என்கின்ற எண்ணானது தேவனுடைய கிருபையை குறிக்கின்றது என்று ஆதியாகமம் 1:20-23, எபேசியர் 4:14 வசனங்களின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் 5 ஆகமங்கள் இருக்கின்றது. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம் மற்றும் உபாகமம். அதே போல புதிய ஏற்பாட்டில் 5 ஊழியங்கள் இருக்கின்றது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மெய்ப்பர் மற்றும் போதகர்.
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5வது முத்திரை பற்றி வெளிப்படுத்தல் 6:9, 5வது தூதன் பற்றி வெளிப்படுத்தல் 9:1, 5 மாத உபத்திரவம் பற்றி வெளிப்படுத்தல் 9:5, 5 மாத வேதனை பற்றி வெளிப்படுத்தல் 9:10, 5வது தூதன் தன் கலசத்தை ஊற்றியது பற்றி வெளிப்படுத்தல் 16:10, 7 ராஜாக்களில் 5 ராஜாக்கள் விழுந்து போனார்கள் என்று வெளிப்படுத்தல் 17:10 மற்றும் 5வது அஸ்திபாரம் பற்றி வெளிப்படுத்தல் 21:20 வசனத்தில் பார்க்கின்றோம். 6வதாக 6 6 என்கின்ற எண் மனிதனோடு சம்பந்தப்பட்டது. 6ஆம் நாளில் கர்த்தர் மனுஷனையும் மிருகத்தையும் உண்டாக்கினார். மனுஷன் தன் ஆளுகைக்கு சாத்தானை விற்று போட்ட போது சாத்தான் இந்த 6 என்கின்ற எண்ணை சுதந்தரித்துக் கொண்டான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தது என்று வெளிப்படுத்தல் 4:8 வசனத்திலும், அந்தி கிறிஸ்துவனுடைய எண் 666 666 என்று வெளிப்படுத்தல் 13:18, 6வது முத்திரை பற்றி வெளிப்படுத்தல் 6:12, 6வது தூதன் பற்றி வெளிப்படுத்தல் 9 13:14, 6வது அஸ்திபாரம் பற்றி வெளிப்படுத்தல் 21:20 வசனத்தில் பார்க்க முடியும். 7வதாக 7 7 என்கின்ற எண் பொதுவாக பூரணத்தையும் நிறைவையும் முழுமையையும் குறிக்கின்றது என்று ஆதியாகமம் 2:1-3, யூதா 14ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். அதுபோக வெளிப்படுத்தின விசேஷத்திலே 59 முறை 7 என்கின்ற எண் வருகின்றது. இதன் மூலம் 7 என்கின்ற எண்ணின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆசியாவில் இருக்கின்ற 7 சபைகள் பற்றி வெளிப்படுத்தல் 1:4, சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கின்ற 7 குத்து விளக்குகள் பற்றி வெளிப்படுத்தல் 1:12, வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள் பற்றி வெளிப்படுத்தல் 1:16, 7 சபைக்குரிய 7 தூதர்கள் பற்றி வெளிப்படுத்தல் 1:20, 7 ஆவிகள் பற்றி வெளிப்படுத்தல் 3:1, 7 அக்கினி தீபங்கள் பற்றி வெளிப்படுத்தல் 4:5 வசனத்தில் பார்க்கின்றோம். 7 முத்திரையால் முத்தரிக்கப்பட்ட புஸ்தகம் பற்றி வெளிப்படுத்தல் 5:1, 7 கொம்புகளை உடைய ஆட்டுக்குட்டி, அதற்கு 7 கண்கள் இருந்தது என்று வெளிப்படுத்தல் 5:6, 7வது முத்திரை பற்றி வெளிப்படுத்தல் 8:1, 7 எக்காலங்களை பிடித்திருக்கின்ற 7 தூதர்கள் பற்றி வெளிப்படுத்தல் 8:2, 7 இடிமுழக்கங்கள் பற்றி வெளிப்படுத்தல் 10:3, கொலை செய்யப்பட்ட 7000 பேர் பற்றி வெளிப்படுத்தல் 11:13 வசனத்தில் பார்க்கின்றோம். அதுபோக 7 தலைகளின் மேல் 7 முடிகளை உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் பற்றி வெளிப்படுத்தல் 12:3, 7 தலைகள் பற்றி வெளிப்படுத்தல் 13:1, தேவனுடைய கோபாக்கினை நிறைந்த 7 பொற்கலசங்கள் பற்றி வெளிப்படுத்தல் 15:7, 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய மிருகம் பற்றி வெளிப்படுத்தல் 17:3-7, 7 தலைகளை உடைய 7 மலைகள், அவைகள் 7 ராஜாக்களாக இருந்தனர் என்று வெளிப்படுத்தல் 17:9-10, 7 இருந்து தோன்றுகின்ற 8வதானவன் என்று வெளிப்படுத்தல் 17:11 மற்றும் 7வது அஸ்திபாரம் பற்றி வெளிப்படுத்தல் 21:20 வசனத்தில் பார்க்கின்றோம். 8வதாக 8 8 என்கின்ற எண் உயிர்த்தெழுதலை குறிக்கின்றது, புதிய ஆரம்பத்தை குறிக்கின்றது. இஸ்ரவேலர்கள் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டதை போல இயேசு கிறிஸ்துவும் கூட 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டார். வாரத்தின் முதல் நாளும் ஞாயிறு, 8ஆம் நாளும் ஞாயிறுதான். இது ஒரு புதிய சகாப்தத்தை ஆரம்பித்து வைக்கின்றது என்று ஆதியாகமம் 17:12, 1 பேதுரு 3:20 வசனங்களில் அறிந்து கொள்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 இருந்து தோன்றுகின்ற 8வதானவன் என்று வெளிப்படுத்தல் 17:11, 8வது அஸ்திபாரம் பற்றி வெளிப்படுத்தல் 21:20 பார்க்க முடியும். 9வதாக 9 9 என்று சொன்ன உடனே அநேகருடைய உள்ளத்திலே 9 ஆவியின் வரங்களை குறித்த எண்ணம் தான் வரும். அதுபோக 9 ஆவியின் கனிகள் பற்றியும் நாம் பார்க்கின்றோம். இந்த 9 என்கின்ற எண்ணிலே ஒரு முழுமை இருக்கின்றது. ஆபிரகாமுக்கு 99 வயதான போதுதான் கர்த்தர் எல்ஷடாயாக அவர் முன் தோன்றி ஆபிரகாமுடனே உடன்படிக்கை பண்ணினார் என்று ஆதியாகமம் 17:1, 1 கொரிந்தியர் 12, 1-11, கலாத்தியர் 5, 22-23 வசனங்களில் பார்க்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 9 என்கின்ற எண் அதிகமாக காணப்படவில்லை. ஆனாலும் கூட 9வதான அஸ்திபார கல்லை குறித்து வெளிப்படுத்தல் 21:20 வசனத்தில் வாசிக்கின்றோம். 10வதாக 10 10 என்று சொன்ன உடனே 10 கட்டளைகள் தான் நமக்கு ஞாபகத்திற்கு வருகின்றதல்லவா? ஆம், 10 என்பது நியாயப்பிரமாணத்தின் எண், சட்ட ஒழுங்கை குறிக்கின்ற எண், உலகத்தில் இருக்கின்ற அரசாங்கத்தை குறிக்கின்ற எண்ணாக விளங்குகின்றது. அதுபோக 10 என்பது பாடு மற்றும் சோதனைகளையும் நமக்கு தெரிவிக்கின்றது.
அதுபோக 10 என்பது அந்தி கிறிஸ்துவினுடைய அரசாட்சியோடு இணைந்த ஒரு எண்ணாக இருக்கின்றது என்று யாத்திராகமம் 34:28, மத்தேயு 25:1-12, லூக்கா 19:13-25, தானியேல் 2 மற்றும் 7 அதிகாரத்தில் பார்க்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு வரும்போது 10 நாட்கள் உபத்திரவம் பற்றி வெளிப்படுத்தல் 2:10 வசனத்திலும், பெரிய சிவப்பு வலுசர்ப்பத்திற்கு 10 கொம்புகள் இருந்தது என்று வெளிப்படுத்தல் 12:3 வசனத்திலும், நகரத்தில் 10 ஒரு பங்கு விழுந்தது என்று வெளிப்படுத்தல் 11:3 வசனம் சொல்கின்றது. ஒரு மிருகத்திற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தது என்று வெளிப்படுத்தல் 13:1 வசனத்திலும், அந்த 10 தலைகளிலும் 10 முடிகள் இருந்தது என்று வெளிப்படுத்தல் 13:1 வசனத்திலும், 10 கொம்புகளை உடைய மிருகம் பற்றி வெளிப்படுத்தல் 17:3, 7, 12 வசனத்திலும், அவைகளுக்கு 10 கொம்புகள் இருந்ததையும் அவைகள் 10 ராஜாக்களை குறிக்கின்றது என்பதை வெளிப்படுத்தல் 17-12 வசனத்திலும், 10வது அஸ்திபார கல் பற்றி வெளிப்படுத்தல் 21-20 வசனத்திலும் வாசிக்கின்றோம். 11வதாக 11 என்கின்ற எண்ணானது முழுமை பெறாமல் குறை உள்ளதாக நிற்பதையும் குழப்பத்தையும் காட்டுவதை ஆதியாகமம் 27:9, 32:22, யாத்திராகமம் 26:7, உபாகமம் 1:1-8, தானியேல் 7 அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அதுபோக வெளிப்படுத்தின விசேஷத்தில் 11 என்கின்ற எண் அதிகமாக இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 12வது எண் பற்றி பார்க்கலாம். 12 என்பது தெய்வீக ஆளுகை, தெய்வீக அரசாங்கம், அப்போஸ்தலரின் நிறைவு ஆகியவற்றை குறிக்கின்றது. யாக்கோபின் பிள்ளைகளும் கோத்திரங்களும் 12 என்று ஆதியாகமம் 49:28, மத்தேயு 19:28 பார்க்கின்றோம். ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் இருக்கின்றது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர் முத்திரையிடப்பட்டனர் என்று வெளிப்படுத்தல் 7, 5, 6, 7, 8 வசனத்தில் பார்க்கின்றோம். 12 நட்சத்திரங்கள் பற்றி வெளிப்படுத்தல் 12:1, 12 வாசல்கள் பற்றி வெளிப்படுத்தல் 21:12, 12 தூதர்கள் பற்றி வெளிப்படுத்தல் 21:12, 12 கோத்திரங்கள் பற்றி வெளிப்படுத்தல் 21:12 மற்றும் 12 அஸ்திபாரங்கள் பற்றி வெளிப்படுத்தல் 21:14 பார்க்கின்றோம். ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள் பற்றி வெளிப்படுத்தல் 21:14, 12,000 ஸ்தாதி அளவு பற்றி வெளிப்படுத்தல் 21:16, 12 வாசல்களும் 12 முத்துக்கள் பற்றி வெளிப்படுத்தல் 21:21, 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் பற்றி வெளிப்படுத்தல் 22:2 வசனத்திலும் பார்க்க முடிகின்றது. இதோடு இந்த வீடியோவை முடிக்கின்றேன். வரும் வியாழன் மாலை 5 மணிக்கு இதன் 2ஆம் பாகத்தை, அடுத்ததாக வருகின்ற 13, 14, 24, 40, 42, 50, 70, 120, 300, 666, 1000, 10,000 ஆகிய எண்களை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷ விளக்கம் என்கின்ற தொடரில் முதல் எபிசோடை பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.